ஹாய், வெல்கம் டு நாட்டுக்கலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் தொலோப்பள்ளிக்கு நார்சாக் கொடுத்தோம். பிரியாணி அது எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்கள் வாங்க. இதுதான் தேவையான பொருட்கள். 2 கிலோ சிக்கன், 2 கிலோ ரைஸ் வச்சு தேங்காய் பால் விட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்ச பிரியாணி. பாருங்கள் எப்படி செஞ்சேங்கிறத. ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது எண்ணெய் விடுங்க. அடுத்து நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து ரம்பலை சேருங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் ஒரு பளிங்கு கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. முழு முந்திரியை பாதியாக உடைச்சி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. நாங்கள் கலர் இதுக்கு சேர்க்க தேவையே இல்லை. இந்த மிளகாய் தூளில் வைக்கிற கலரே பிரியாணிக்கு போதுமான கலர் ஆகும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இப்போ இதில் இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது சேர்த்துக்கோங்க. பொடு வதங்கியதும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கி சட்டியில் ஒட்டுற ஸ்டேஜுக்கு வந்தோடனே இப்போ தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பிரியாணி வாசனை வீடே கமகமக்குது. மசாலாவில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கியதும் நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். பீசஸை சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம தனியாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்ல அவசியம் இல்லை. நம்ம ரைஸ் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுலேயே நல்லா வெந்துடும். அடுப்பை அமர்த்திட்டு நம்ம பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை தொளி எடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி. இப்போ அடுத்து நம்ம அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிடலாம். குக்கர் சட்டியில் ஃபஸ்ட்டு
பிரியாணி மசாலா, அடுத்து ரைஸு, பிரியாணி மசாலா, ரைஸுன்னு லேயர் லேயராக அடுக்கி செய்ய போகிறோம். தேங்காய் பால், அடுத்தது வந்து நம்ம மசாலா செஞ்ச சட்டியையும் அதையும் நல்லா கழுவி அந்த தண்ணியை எடுத்துக்கிடலாம். தேங்காய் பாலை வச்சு நல்லா கழுவி அதையும் எடுத்துட்டு நம்ம வந்து ரிமைனிங்க்கு வந்து மீதத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். அரிசிக்கு எவ்வளவு தண்ணிண்டா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தூவிக்கிட்டு அடுத்தது நம்ம ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணி மூடியை போட்டு வைக்க போகிறோம். பாருங்கள். ரைஸ் குக்கர் கீப் வார்முக்கு வந்ததோடனே திறந்து பார்த்தோன்னா அருமையான பிரியாணி ரெடி. நல்ல உதிரி உதிரியாக அழகான பிரியாணி. அவ்வளவு அருமையாக வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கேசரி, சிக்கன் 65 அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.